ஹாய் ஹலோ ஒன் திஸ் இஸ் ஸ்டானிங் ஹியர். ஸோ அதாவது இந்த நாளும் இன்னொரு வீக்லி வேர்டில் உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் என்ன டைம்ஸ் அண்ட் சான்சஸ். அதனோட தமிழ் டிரான்ஸ்லேஷனில் வசனத்தில் உள்ளபடி வார்த்தையில் உள்ளபடி அப்படியே சொல்லணும். சமயமும் அதுக்கப்புறம் செயலும், சமயமும் தேவ செயலும். ஸோ இதுக்காக நம்ம பார்க்குற வேர்ஸ் என்னென்னா, நம்ம பார்க்குற கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கியிலேருந்து 9ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம். ஆக்சுவலாக அது பிரசங்கி ரொம்ப ஒரு என்ன வாழ்க்கையை குறித்து என்ன அப்படின்ற ரெவலேஷன் கிடைக்கணும். ஒரு 50 வயசில் அல்லது ஒரு 60 வயசில் கூட ஒரு சிலருக்கு கிடைக்கிற அந்த ஒரு பர்டிகுலரான ரெவலேஷன் அல்லது ஒரு இதுதான் வாழ்க்கை அப்படின்னு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் ரொம்ப சின்ன வயசில் வரணும்னா அல்லது இப்போவே வரணும்னா நம்ம ரொம்ப சிம்பிளாக பிரசங்கியை படிக்கலாம். அது நிறைய விஷயங்கள், இந்த மொத்த உலகத்தில் நடக்கிற விஷயங்களை அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளும் இன்றைக்கி அதில் இருக்கிற ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருடைய வாழ்க்கைக்கும் இது ரொம்ப ரிலேட்டபுளாக இருக்கும் இந்த ஒரு பர்டிகுலரான வார்த்தை. ஸோ நம்மளோட டாபிக் டைம்ஸ் அண்ட் சான்சஸ். நம்ம பார்க்குற வேர்ஸ் பிரசங்கிலேருந்து 9ஆம் அதிகாரம், அது 11ஆம் வசனம். அதில் பார்க்குறபடி, நான் விரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது. அதாவது சூரியனுக்கு கீழேன்ற உலகத்தில் இந்த பூமியில் இருக்கிற விஷயங்களை குறித்து நிறைய விஷயங்கள் இருக்கும். அதில் ஒரு விஷயத்தை பற்றி இங்கே சொல்கிறாங்க. நான் விரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும், யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது. இதுக்கு பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது. ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது. வயவு அடைகிறதற்கு வித்வான்களின் அறிவும் போதாது. அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். ஸோ கர்த்தருடைய வார்த்தை இருக்குது. அது சத்தியத்தை அறிவிக்கும், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நம்ம நினைக்கிறோம் இதுதான் சத்தியம், இதுதான் வாழ்க்கை, இதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க நினைக்கிறது தான் உண்மைன்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் எல்லாமே உண்மையாகிடுமா? எப்போ இந்த உண்மை மட்டும் தான் உண்மையாக இருக்கும். அந்த மாதிரி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது தான் உண்மை. ஸோ கர்த்தருடைய சத்தியம், அதனால சத்திய வேதம் அதை சொல்கிறாங்க. ஸோ கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது தான் உண்மையாக இருக்குது. நம்ம நினைக்கிறோம் நமக்கு என்ன சொல்லுது, ஓடுகிறதற்கு வேகம் இருந்தால் போதும், கண்டிப்பாக வெற்றி பெறலாம் தான் எல்லாரும் நினைப்போம், மொத்த உலகம். ஆனால் இந்த வார்த்தை சொல்கிறபடி ஓடுகிறவர்களுக்கு வேகம் உள்ளவர்கள் வேகம், அது என்ன சொல்கிறது, வேகம் போதாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது என்ன அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அப்புறம் ஓடுறவங்க வேகமாக ஓட வேணாம்னு சொல்லலை, வெறும் அது மட்டும் போதாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ எத்தனையோ நல்ல சூப்பராக ஓடக்கூடியவங்க இருப்பாங்க, இவ்வளோ பேர் இருப்பாங்க. ஆனால் அது யாருக்கு காலமும், யாருக்கு சமயமும், யாருக்கு வாய்ப்பும், யாருக்கு தேவ செயலும் இருக்கும் அவங்களுக்கு. ஒரு சிலர் நினைப்பாங்க, ஒரு சிலர் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் அப்படின்னா இல்லை, நானும் எனக்குலாம் இந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நானே நீங்கள் ஒரு சிலர் ஒருவேளை சொல்லலாம். ஆனாலும் அவங்களுக்கே தெரியாமல் ஏதோ ஒரு தேவ செயலும் ஏதோ ஒரு சமயமும் அவங்களுக்கு கிடைச்சதுனால தான் அவங்களுடைய டேலண்ட் அவங்கள எக்ஸிபிட் பண்ண முடியும். அப்போது வேகம் மட்டும் பத்தாது, அப்புறம் டேலண்ட் மட்டும் பத்தாது, கூட ஏதோ ஒரு விஷயங்கள் தேவை. அதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்புறம் ஃபஸ்ட் ஓடுகிறவர்களுக்கு வேகம் பத்தாது. ஸோ நம்ம சில நேரத்தில் ஒரு சில பாவங்களை விட்டு ஓடலான்னு நினைக்கிறோம். ஒரு சில விஷயங்களை எப்படியாவது மேற்கொள்ளலாம், நம்மளுடைய பலத்தில் நம்ம சில விஷயங்களை ட்ரை பண்ண நினைக்கிறோம். அல்லது ஒரு சிலரை விட்டு ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரியுதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, ஐயோன்னு சொல்லிட்டு விட்டு ஓடலான்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரு சில விஷயங்களை விட்டு ஒருவேளை ஓட முடியல, ஒரு சில பாவங்களை விட்டு ஓட முடியல. மேபி இதுக்கும் நமக்கு என்ன தேவை? கர்த்தருடைய சமயம், அவருடைய செயலும், கர்த்தரை சார்ந்து இருக்கிற ஒரு விஷயங்கள் தேவையாக ஒரு வேலை இருக்கலாம். ஸோ இந்த ஒரு வார்த்தையில் இருக்கிறபடி ஓடுகிறவர்களுக்கு, இந்த வார்த்தையில் இருக்கிறவர் ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும்,
அதுக்கப்புறம் யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் பார்த்தோன்னா யுத்தத்தில் வந்து ரொம்ப சௌரியமானா இருந்தால் ஈஸியாக யுத்தம் பண்ணலாம். யுத்தத்துக்கு வந்து வெறும் இது மட்டும் பெலன் மட்டும், அதுக்கு முன்னாடி வருஷத்துலேயும் சிலது இருக்கும். அதுக்கு முன்னாடி வருஷத்துல பெலன் விட இந்த ஞானம் தான் முக்கியன்ற மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்கும். ஸோ அதுதான் அதுக்கு முன்னாடி இல்லை, அதுக்கப்புறம் 16th வருஷத்தில் பார்த்து நான் வந்து ஆகையால் அசட்டை பண்ண அவன் அவன் வார்த்தைகள் கேட்கப்படாமல் 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 போ கேட்கப்படாமல் போனாலும் அதுக்கப்புறம் தான் வருது. அதுக்கப்புறம் வருகிறபடி பலத்தை பார்க்க ஞானமே உத்தம். ஸோ நம்ம நினைக்கிறோம் எனக்கு தேவையான பலன் இருந்தால் போதும், நம்மளுடைய ஃபோக்கஸ் அங்கே தான் இருக்குது. ஆனால் அது மட்டும் இருந்தால் பத்தாது, நமக்கு தேவையான டேலண்ட்ஸ் இருந்தால் ஸோ இந்த வார்த்தையும் அதான் யுத்தத்துக்கு தேவையான யுக்திகள் இப்படிலாம் செஞ்சு யுத்தத்தை செய்யணும், இந்த மாதிரி ஸ்டைல் இப்படி செய்யணும். ஸோ டிஃப்ரெண்ட்டான யுத்தங்கள் செய்கிறதுக்காக தன்னை டிஃப்ரெண்ட்டான விதங்களில் என்ன பண்ண ட்ரெயின் பண்ணிப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் பாக்ஸிங்னா அதில் வந்து என்னென்னமோ எக்கச்சக்கம் பஞ்ச், இப்படிலேருந்து குத்துற மாதிரி பஞ்சு, அது டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் டிஃப்ரெண்டான ஸ்ட்ராட்டஜி. ஒரு சிலரோட பாக்ஸர்ஸோடைய ஸ்டைல், அவங்க ஸ்டைல் வந்து எப்படி அக்ரெஷனாக இருக்கும், அவங்களோட இது வந்து அக்ரெசிவாக போய் அடித்து இது போய் வீழ்த்துறதா இருக்கும். ஆனால் வந்து ஒரு சிலரோட ஸ்டைல் வந்து டிஃபென்சிவாக போயிட்டு வீழ்த்துறதா இருக்கும். அதாவது எவ்வளோ அவங்க ஆப்போனண்ட்டை ஃபுல்லாக இது அடிக்க விட்டு இவங்க டிஃபென்ஸ் மோட்லேயே வந்து அவங்க ஃபுல்லாக டயர்டாகிட்டு அப்புறம் இவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க, அவங்களோட மொத்த இது சேர்த்து வச்சு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், டிஃப்ரெண்ட் யுத்திகளை வந்து யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் சௌரியவான்கள் அவங்க என்ன யுத்தத்தை ஜெயிக்கிறாங்க. ஆனாலும் அதுவுமே என்ன பண்ணுது, போதாது அப்படின்னு இந்த வார்த்தை சொல்லுது. ஸோ அப்போனா வேறு ஏதோ ஒரு விஷயம் தேவை. இந்த வார்த்தையை கேட்கும் சரி, இந்த வார்த்தைக்கு எனக்கு சம்பந்தம். இந்த வார்த்தையை கேட்கும்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்களை செய்யணுன்றதுக்காக நீங்கள் பல யுத்திகளை யூஸ் பண்ணலாம், பல விஷயங்களை செய்யலாம், பல விதமான வேகமான என்னென்ன எப்படிலாம் உங்களோட திறமையை வளர்த்துக்கலாம், இல்லை என்னென்ன. ஆனால் சில விஷயங்கள் வாய்க்காமல் இருக்கலாம். ஒரு வேளை அதுக்கு என்ன காரணம் தெரியாமல் நீங்கள் உட்காந்துட்ருக்கலாம். அதற்கு காரணம் ரொம்ப சிம்பிள், என்னென்னா கர்த்தருடைய சமயம், கர்த்தருடைய செயல், இதுதான். ஸோ அதே மாதிரி இன்னொரு வார்த்தையும் இருக்குது. அது என்ன போட்டு பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களும் ஞானம் போதாது. அதாவது எல்லாருமே இது பிழைக்கிறது, இன்கம் இது ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இருக்கலாம். அதுக்கு கொஞ்சம் ஞானமாக செயல்பட்டு எதனா ஒன்று பண்ண இட் ஒர்க்ஸ், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அது மட்டும் போதாதுன்னு தான் சொல்லுவேன். இது என்ன ஞானம் தேவையில்லைன்னு சொல்ல, ஞானம் மட்டும் போதாது, அது கூட வேற ஒரு விஷயமும் இருக்குது நமக்கே தெரியாமல் அப்படின்றது தான் இந்த வசனம் சொல்லிட்டு இருக்கு. அதே மாதிரி ஐஸ்வர்யம் அடைகிறதுக்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது. எவ்வளோ புத்தியை, எவ்வளோ நாசுக்கை, எவ்வளோ தந்திரமாக இல்லை, எவ்வளோ ஸ்மார்ட்டாக, எவ்வளோ நம்ம மூளையை போட்டு கசக்கி எவ்வளோ செஞ்சாலும் கர்த்தருடைய சமயமும் கர்த்தருடைய நேரமும் வரும்போது தான் சில விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ காட் எப்படி தன்னுடைய கண்ட்ரோலில் எல்லாத்தையும் வச்சுக்கிறாருன்னா, ஒரு சிலருக்கு அவருடைய ஃபார் எக்ஸாம்பிள் கோரேஸ்ன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து அவர்கிட்ட சொல்லும்போது நீ என்னை அறியாதிருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் உன்னை என்ன அபிஷேகம் பண்ணினேன், அதுக்கு ராஜாக்கள் இடைக்கட்டுக்கு, அதுக்கப்புறம் அவருக்கு நிறைய வாக்குகள் கொடுக்குறாரு. அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை பார்க்கல அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை மறைவிடங்களில் பதிவு இருக்கிற ஒளியிடத்தில் இருக்கிற அற்புத விஷயங்கள் என்ன சொல்றது, நிறைய பொக்கிஷம் கர்த்தர் அவருக்கு என்ன பண்ண ப்ராமிஸ் கொடுக்குறாரு, இப்படி செய்ய போகிறேன். ஆனால் அவருக்கு வந்து கர்த்தரு தெரியாது. எத்தனையோ பேருக்கு நம்ம பார்க்குற உலகத்தில் கர்த்தருக்கே என்ன சொல்ற அவங்களுக்கே கர்த்தரு தெரியாது. ஆனால் காட் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஃபேவரை கொடுத்துருக்காரு, அவங்களுக்கே அது அந்த விஷயம் தெரியாது. ஆனால் யார் ரொம்ப ஃபேவரட் தெரியுமா, அந்த அக்னாலஜ்மெண்ட், கர்த்தர் தான் இது எனக்கு தந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து நன்றி சொல்ல. அதனால தான் மொத்த உலகத்திலும் கர்த்தர் வந்து என்ன இஸ்ரவேலே தம்முடைய ஜனமாக என்ன தெரிந்து கொண்டார், என்ன சொல்லி இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் உறுதியை சொல்லி வருவார்கள். ஸோ இருக்கிறதுலே ரொம்ப பெரிய பிளெஸிங் கர்த்தர் தான் எனக்கு செஞ்சிருக்காருன்ற என்ன சொல்ற அந்த ஒரு இது ரெவலேஷன் கொடுத்தாங்க. கர்த்தர் ஒருத்தருக்கு தன்னை ரிவீல் பண்ணாமல் யாராலும் கர்த்தரை பற்றி அறிஞ்சிக்க இது ரொம்ப கஷ்டம். கர்த்தரா அவங்க மேலே ஒரு ஃபேவர் வச்சு கேஸ் வச்சு அவரே தன்னை ரிவீல் பண்ணணும். ஸோ நமக்கு இப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, நான் தான் உன் வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை நான் என்ன பிளாக் பண்ணியிருக்கேன், அல்லது ஒரு சில விஷயங்களை நீ இன்னும் இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்படியா உன்னை நான் வந்து ஒரு சில விஷயங்களை ஹோல்டில் வச்சுருக்கேன்றதை நம்மகிட்ட சொல்கிறதுக்காக இந்த வார்த்தையை நம்மளோட பேசிகிட்டு இருக்கலாம். அதான் சொல்லுது, ஐஸ்வர்யம் அடைகிறதுக்கு நீங்கள் ஒரு ஐஸ்வர்யத்துக்காக காத்திருக்கலாம், அல்லது நான் இன்னும் வேகமாக ஓடணுன்றதுக்காக காத்திருக்கேன், அல்லது யுத்தத்தில் ஜெயிக்கணுன்றதுக்காக சௌரியவானாக இருந்து யுத்தத்தில் ஜெயிக்கணுன்றதுக்காக காத்திருக்கேன், அல்லது இன்னும் உங்களுக்கு தேவையான இதுக்காக காத்துட்டு உங்களுக்கு
தேவையான பிழைப்புக்காக காத்துட்டு இருக்கலாம். வல்ல தயவடைகிறதற்கு வித்வான்களின் அறிவும் போதாது. ஃபார் எக்ஸாம்பிள் ராஜா கிட்ட ஒரு ஃபேவர் வாங்கணும்னா கொஞ்சம் ஞானமாக கொஞ்சம் ஒரு நாலேஜபிளாக இருக்கும், ராஜா கிட்ட ஈஸியாக ஃபேவர் வாங்கலாம். ஆனால் இங்கே என்ன சொல்றது, அதுவுமே பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கம்பெனியில் இருக்க பாஸ் கிட்டேயோ நமக்கு நம்ம மேலே இருக்கிற ஹையர் அத்தாரிட்டிஸ்கிட்டையும் நம்ம ரொம்ப ரொம்ப என்ன 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 எல்லாருக்குமே இருக்க ஆசை தான் எப்படி ஃபேவர் வாங்கணும்னு இருக்கும். அவங்ககிட்ட ஃபேவர் இருந்தால் அது நம்மளுக்கு எப்பவுமே ரொம்ப ரொம்ப ஒரு பெனிஃபிஷியலாக இருக்கும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடையவர்களுக்கு அவங்க கர்த்தரை தேடிட்டே இருக்கிறதால அவங்களுக்கு தானாக அவங்க அதுக்காக எஃபர்ட்டே போடாமல் அவங்களுக்கு தானாகவே ஃபேவர் கிடைக்கும். அதனாலே அவங்க தேவையில்லாத பொறாமைகள் கூட சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, சம்பாதிச்சுப்பாங்க. நம்ம இவ்வளோ எஃபர்ட் எடுத்து இவ்வளோ ஃபேவர் வாங்க ட்ரை பண்ணுறோம், இந்த பர்சன் ஒன்றுமே பண்ணாமல் இவங்களுக்கே இவ்வளோ ஃபேவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலரால் இது தாங்க முடியாதபடி கூட இருக்கலாம். ஆனாலுமே நம்ம நினைக்கிறோம் என்ன சொல்கிறது, நம்மளோட ஞானத்தினால் நம்மளோட விஷயங்களால் நினைக்கிறோம், பட் காட்ஸ் ஃபேவர். ஸோ இது எல்லாத்துக்கும் உள்ள ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயம் இருக்குது. அதான் டாப்பிக்கும். ஏன்னா நமக்கு தெரிஞ்சோ தெரியாமல் இந்த விஷயம் இருக்குது. இந்த மெசேஜ் வந்து என்னென்னா ரொம்ப சிம்பிள். நாலேஜ் அப்படி இல்லை, ரெவலேஷன் தான் இந்த மெசேஜ். என்ன சொல், காட் எப்படி தான் கண்ட்ரோல் எல்லாத்தையும் வச்சுருக்கிறாரு. ஸோ நம்மளுடைய விஷயத்தை அவர் எப்படி செய்ய போகிறாரு, ஏன் நம்ம விஷயம் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ஹோல்டில் இருக்குது. ஸோ இதன் மூலமாக நமக்கு என்ன சொல்கிறான்றதை ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வார்த்தை. என்னன்னா வித்வான்களின் அறிவும் போதாது, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். ஃபஸ்ட்டு சமயம், அதுக்கப்புறம் தேவ செயல். அதாவது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வந்து என்ன போட்டிருக்குன்னா, இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் என்ஐவியில் வந்து என்ன போட்டிருக்கு, சான்சஸ் அண்ட் டைம்ஸ் அப்படின்னு. ஸோ என்ன சான்சஸ் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா ஓடக்கூடியவங்களாக இருக்கலாம், நல்ல ஆத்லீட்டாக இருக்கலாம், ஆனாலும் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் தேவை. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ளே போக அவங்களுக்கு ஒரு சான்ஸ், யாரோ ஒருத்தர் மூலமாக ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னா அந்த சான்ஸை வச்சு அப்படியே அவங்க மேலே போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சான்ஸ் வந்து என்ன சொல், சான்ஸ் வந்து நமக்கு என்ன சான்ஸ் வந்து கிடைக்கணும், சான்ஸ் வந்து நேரிட வேண்டும். முக்கியமானதே சான்ஸ் தான். ஆனாலும் டேலண்ட் முக்கியம், ஆனாலும் நமக்கு தேவை ஞானம் முக்கியம், ஆனாலும் சான்ஸ். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் டைம், அந்த நேரம். அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த காரியத்தை செய்யணுன்ற மாதிரி அந்த நேரத்தை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்ளிகேஷன் போட்டுருவோம், ஏதோ ஒரு ஜாபுக்கு, அந்த ஜாபுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு ஒன்று இருக்கும், அந்த டேட்டுக்கு முன்னாடி போட்டுருணும். ஸோ அதுதான் டைம். அந்த டைமும் சான்ஸும் தான் ரொம்ப 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 முக்கியம். ஸோ நீங்களும் இதை நீங்கள் ஒரு சில விஷயங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் இதை கேட்குற நம்மளும் ஒரு சில ப்ராக்ரெஸ்க்காக நம்ம ஒரு காத்திருக்கலாம். இந்த ப்ராக்ரெஸ்க்கு காத்திருக்க நம்மளோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுவோம், நம்மளோட ஞானத்தை இன்க்ரீஸ் பண்ணுவோம், நமக்கு தேவை ஃபேவரை இன்க்ரீஸ் பண்ணுவோம், எல்லாத்தையும் பண்ணுறோம். ஆனால் சம்டைம்ஸ் வந்து இந்த 2 விஷயத்தை விட்டுருவோமான்னு செக் பண்ணணும். என்னென்னா நமக்கு கிடைக்கிற சான்சஸை கரெக்டாக யூஸ் பண்ணுறோமா. ஃபஸ்ட்டு நமக்கு இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காட் வச்சுருக்காரு. நமக்கு ரொம்ப ஸ்கில்டாக ரொம்ப திறமையாக இருக்குது, சில நேரத்தில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அக்செப்ட் பண்ணி விட வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி, நமக்கு இருக்க சான்சஸை கரெக்டாக யூஸ் பண்ண தெரியும். அதே மாதிரி கரெக்டான நேரம். எனக்கு நம்ம என்ன சொல்கிறது, அந்தந்த நேரத்தை அதை செய்யணும். அந்த டைமில் நல்ல பேஷண்ட்டாக இருக்கணும், சில நேரத்தில் ஸ்பீடாக இருக்கணும், சில நேரத்தில் ஸ்லோவாக இருக்கும். எந்தெந்த நேரத்தில் எப்படி செயல்படணுன்ற ஞானம் நமக்கு தேவை. ஸோ இந்த 2 காரியம் இருந்தால் we can pull it off. அதாவது நம்மளால் ஈஸியாக நம்ம ஒரு சில பிளெஸிங்ஸ்க்காக ஒரு சில நன்மைக்காக காத்திருக்கலாம். ஸோ அந்த நன்மைக்காக பிளெஸிங்ஸாக காத்திருக்கிற நம்ம இந்த 2 விஷயம் நம்மளோட லைஃப்பில் இருக்குதான்றது நம்ம என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த 2மே ரொம்ப 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 முக்கியம். என்னது, ஃபஸ்ட் சான்சஸ், அதுக்கப்புறம் டைம்ஸ். ஸோ எத்தனை சான்ஸை நம்ம இப்பொழுதும் மிஸ் பண்ணியிருக்கோம், எத்தனை டைம்ஸை மிஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பக்கம் ஸ்கில்லை வளர்த்துறோம், ஞானத்தை எல்லாமே ஓகே, ஆனாலும் நம்மளோட சான்சஸையும் நம்மளோட டைமையும் கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு கரெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களால அடுத்த லெவல் ப்ராக்ரெஸ் ஆக முடியும். May God progress and also prosper you as you hear this. Let's close our eyes and seek Him. ஆண்டவரே, உங்களை நோக்கி பார்க்குறோம். எங்கள் சான்சஸையும் எங்களோட டைம்ஸையும் நாங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணேன். உங்களுடைய கிருபை தாங்க. நீங்கள் தான் கொடுக்குறீங்க சான்சஸ், நீங்கள் தான் கொடுக்குறீங்க எல்லாவற்றையும். உங்களிடத்துலேருந்து தான் நாங்கள் எல்லா நன்மையும் பெற்றுக்கொள்கிறோம். ஸோ தேவன் அதற்கு பாத்திரவான்களாக இருக்கிற தேவையான கிருபைகளை தாங்க. எங்ககிட்ட இருக்க குற்றம் குறைவுகளை மாற்றி எந்த சான்ஸையும் அசதியாக விடாமல், எந்த நேரத்துலையும் அசதியாக இருந்து அந்த விஷயங்களை அசட்டை செய்யாமல் எங்களுக்கு ஞானத்தையும் தேவையான கிருபையும் சுறுசுறுப்பையும் தாங்க. நீர் எங்களை ஆசீர்வாதத்தை நடத்துங்க. எத்தனையோ பேருக்கு நீங்கள் தேவையான பிரேக் த்ரூவை இதன் மூலமாக கொடுக்க போகிறதுக்காக நன்றி. எங்களோட ஞானம், எங்களோட புத்தி எல்லாவற்றையும் உங்ககிட்ட தருகிறோம். நீரே எங்களுக்கு தேவையான சமயத்தையும் நீங்களே எங்களுக்கு தேவையான செயலும் எங்கள் வாழ்க்கையில் தந்து ஆசீர்வதிங்க.
உங்களுடைய ஆசீர்வாதம் எங்கள் மேலே தங்கட்டும். இந்த காலத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். இதே போல் இன்னொரு வேர்டில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.